தமிழகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். பேராவூரணி ஆதனூரில் 56ஆம் ஆண்டு பாஸ்கா இயேசுவின் வாழ்க்கை வரலாற்று நாடகம் 2 நாட்கள் நடைபெற்றது. பேராவூரணி தஞ்சை மறைமாவட்டம் ஆதனூர் பங்கு புனித அன்னாள் தேவாலயத்தில் புனித சேவியர் நாடக மன்றத்தாரின் 56ஆம் ஆண்டு பாஸ்கா எனும் இயேசுவின் வாழ்க்கை வரலாற்று நாடகம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு ஆதனூர் பங்கு தந்தை KM ஆரோக்கியசாமி துரை அடிகளார் தலைமை வகித்தார். நிகழ்ச்சிக்கு தஞ்சை தாளாளர் தந்தை அருட்திரு M ஆரோன் அடிகளார், அருட்திரு A ஆரோக்கியசாமி அடிகளார், அருட்திரு S எரேமியாஸ் தமஸ்கு அடிகளார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் அருட்சகோதரிகள் தலைமை கன்னியர் ஏஞ்சல் மேரி, தலைமை ஆசிரியர்கள் ஜெசி லிட்டில் ரோஸ், ராபர்ட் கிளாரா, மன்ற பொறுப்பாளர்கள் சிலுவை முத்து, பிரான்சிஸ் கண்டாக், துரை மார்க், ராபின்சன், வில்லியம் உள்ளிட்ட மன்ற உறுப்பினர்கள் பலர் நாடகத்தில் பல்வேறு வேடங்களில் நடித்தனர். நாடகத்தை இயக்குநர்கள் E பாலன், SS தாமஸ் ஆகியோர் இயக்கினர். முதல் நாள் இயேசுவின் பாடுகள், மரணம், அடக்கம் வரை நடைபெற்றது. 2ஆம் நாள் இயேசுவின் உயிர்ப்பு மற்றும் விண்ணேற்றம் நாடகம் மூலம் நடித்து காட்டினர். பிலிப் ஆண்ட்ரூஸ், சுனில், செல்வஸ்டார் ஆகியோர் இசை அமைத்திருந்தனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை புனித சேவியர் நாடக மன்றத்தினர் செய்திருந்தனர். இந்த நாடகம் கடந்த 56 ஆண்டுகள் தொடர்ந்து நடந்து வருகிறது. இந்த நாடகத்தில் சுமார் 45 நடிகர்கள் நடித்து வருகின்றனர். இதில் 10 வயது முதல் 90 வயது வரை கொண்டவர்கள் வரை நடித்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வரலாற்று கதையை அணைக்காடு ஜெயராஜ் என்பவர் 56 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதி அரங்கேற்றினார். இன்று வரை அதே பேச்சு வழக்கில் இலக்கியத்துடன் நடிகர்கள் பேசியும் பாடியும் நடிக்கின்றனர் என்பது கூடுதல் சிறப்பு. பேராவூரணி செய்தியாளர் டாக்டர் வேத குஞ்சருளன். அவன் சீடர் 10 யாரிடமும் தான் சரீரம் அடக்கம் செய்யப்பட்ட 3ஆம் நாள் சரீரத்தை எடுத்து மறைத்துவிட்டு உயிர்த்தார் என்ற வதந்தியை பரப்பிவிடுங்கள். சென்று